பிரமிட்டுகளுக்கும் பதப்படுத்தப்பட்ட பிணங்களாகிய மம்மிகளுக்கும் புகழ்பெற்ற நாடுதான் எகிப்து. பண்டைய நாகரிகங்கள்ல மிகவும் சிறப்பு பெற்ற ஒரு நாடுதான் இந்த எகிப்து. இந்த எகிப்து பற்றிய பல மர்மமான மற்றும் ஆச்சரியமான உண்மைகள் பற்றி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வடக்கு ஆப்பிரிக்கா மற்றும் கிழக்கு ஆசியாவுக்கு இடையே உள்ள நாடுதான் இந்த எகிப்து. உலகிலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட இடத்தில் 15வது இடத்தில் உள்ளது. இங்கு வாழும் மக்களில் 90% பேர் இஸ்லாமியர்கள். இந்த எகிப்து நாட்டின் தலைநகரம் ஹைரோ. இது உலகின் பழமையான தலைநகரங்களில் ஒன்றாகவும் இருந்துள்ளது. இந்த நாட்டில் வசிக்கக்கூடிய மக்கள் பெரும்பாலும் நைல் நதிக்கரையில் வசித்து வருகின்றார்கள். கிட்டத்தட்ட 80% மேலானோர் எகிப்தின் வெறும் 5 நிலப்பகுதியிலேயே வசித்து வருகின்றார்கள். மிச்சமுள்ள நிலங்கள் பாலைவனங்களாகவே உள்ளது. பண்டைய கால எகிப்திய மக்கள் கண்ணில் மையிடுவதை வழக்கமாக கொண்டுள்ளனர். ஆண்களும் சரி பெண்களும் சரி மையிடுவது வழக்கம். இதற்கான காரணம் இவர்கள் பாலைவன பகுதிகளில் வாழ்ந்ததால் கண்கள் வறண்டுவிடும் என்பதற்காக கண்களுக்கு ஒரு திரவியம் போன்ற மையை பயன்படுத்தினர். இந்த மையை உருவாக்க அவர்கள் தேனையும் மனித மூளையையும் பயன்படுத்தினார்கள். இது மட்டுமில்லாமல் எகிப்திய மக்களுக்கு உடலில் முடி இருப்பதை விரும்ப மாட்டார்கள். அதனால் உடலில் உள்ள அனைத்து முடிகளையும் ஆண்கள் மற்றும் பெண்கள் இருவரும் எடுத்து விடுவார்கள். புருவங்கள்ல உள்ள மயிர்களை கூட எடுத்து விடுவார்கள் என்று சொல்லப்படுது. கிமு 525ஆம் ஆண்டில் மிகப்பெரிய பலம் பொருந்திய எகிப்துக்கும் அண்டை நாடான பெர்சியா நாட்டுக்கும் இடையே போர் மூண்டது. இந்த போரில் பெர்சியாவானது படை வீரர்களுடன் சேர்ந்து பூனைகளையும் எடுத்துச் சென்றது. எதற்கு இவர்கள் பூனை எடுத்துச் செல்கிறார்கள் என சந்தேகம் எல்லாம். எகிப்தியர்கள் பூனைகளை கடவுள்களாக வழிபடுவார்கள். அதனால் போரில் பெர்சிய படை வீரர்களை எகிப்தியர்கள் கண் முன்னால் அவர்கள் கடவுளாக வணங்கக்கூடிய பூனையை கொன்றனர். இதனால் மனமுடைந்த எகிப்தியர்கள் அந்த போரில் சரியாக சண்டை செய்யாமல் தோற்கடிக்கப்பட்டனர். இது பெர்சியாவின் அபரிவிதமான போர் தந்திரத்தை வெளிப்படுத்தியது. எகிப்தின் கருத்தரிப்பு பரிசோதனை. எகிப்து நாட்டின் கருத்தரிப்பு பரிசோதனை சற்றே வித்தியாசமானது. எந்த அளவுக்கு வித்தியாசமானது என்றா, கருவுற்ற பெண்ணை ஒரு கோதுமை செடியின் மீது சிறுநீர் கழிக்க சொல்வார்கள். அந்த செடி இறந்துவிட்டால் பெண் கருவுறவில்லை எனவும், அதுவே அந்த செடி வளர ஆரம்பித்தால் அந்த பெண் கருவுற்றிருக்கிறார் என்றும் முடிவு செய்வார்களாம். இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அறிவியல் காரணம் மிகவும் எளிமையானது. கருவுற்ற பெண்ணின் சிறுநீரில் அதிகப்படியான புரதங்கள் காணப்படும். இந்த செடிக்கு உரமாக அமையும். அதுவே கருவுறாத பெண்ணின் சிறுநீரில் அதிகப்படியான உவர்த்தன்மை கொண்ட அமிலங்கள் மற்றும் உப்புக்கள் அதிகமாக காணப்படும். இதுவே செடியை கொன்றுவிடும் என்று கூறப்படுகிறது. இது எகிப்து என்றாலே நமக்கு முதலில் ஞாபகம் வருவது இந்த பிரமிட்டுகள். பண்டைய அதிசயங்களில் ஒன்றான மற்றும் கட்டடக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கின்ற இந்த எகிப்து பிரமிட்டுகள் திகழ்கின்றன. இவை கிட்டத்தட்ட 5000 ஆண்டுகள் பழமையானதாக இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. இதுவரை இந்த பிரமிட்டுகள் பற்றிய ஆராய்ச்சியில் வெறும் 20% மட்டுமே நடத்தப்பட்டுள்ளது என்றும் கூறப்படுகிறது. நீங்கள் எகிப்தில் தான் அதிகமான பிரமிட்டுகள் இருக்கும் என்று நினைத்திருக்கலாம். ஆனால் உண்மையில் சூடான் நாட்டில் தான் அதிகப்படியான பிரமிட்டுகள் காணப்படுகின்றது. இந்த எகிப்தில் காணப்படுகின்ற பிரமிட்டுகள் பேரா வம்சாவளி மன்னர்களின் உடலை பதப்படுத்தி வைப்பதற்காக கட்டப்பட்டுள்ளது என்று கூறப்படுகின்றது. எகிப்தில் ஒரு ஆண்மகன் தன்னை வீரன் என நிரூபிக்க பல்வேறு சோதனைகளை செய்ய வேண்டும். அதில் முக்கியமான ஒன்றுதான் ஆணுறுப்பு நசுக்கப்படுவது. ஒரு ஆண்மகன் தன்னை வீரன் என்று நிரூபிக்க வேண்டுமானால் அவர் உடலில் ஏற்படக்கூடிய உச்சபட்ச வலி அவன் பொறுத்தாக வேண்டும் என்பதே எகிப்தின் சட்டம். அதுவும் இந்த சடங்கு பல மக்களின் முன்னிலையில் ஒரு ஆணின் ஆணுறுப்பு ஒரு கல் போன்ற பொருளால் நசுக்குவார்கள். அதில் யார் அந்த வலியை பொறுத்துக் கொள்கிறார்களோ அவனே தலை சிறந்த வீரன் என்று நம்பப்பட்டது. பண்டைய கால எகிப்தியர்களிடம் இருந்த ஒரு முக்கியமான நம்பிக்கை என்னவென்றால், இறந்த மன்னர்களுக்கு மறுபிறவி உண்டு என்பதுதான். அதனால் அவர்கள் இறந்த மன்னர்கள் உடலை பதப்படுத்தினார்கள். இறந்தவர்களின் உடலின் மூளையை தவிர மற்ற உறுப்புகள் அனைத்தையும் சோடியம் நிறைந்த குடுவையில் வைப்பார்கள். ஆனால் இதயத்தை உடலையே விட்டு விடுவார்கள். இறந்தவர் உடலின் மூளையை மூக்கில் குச்சி போன்ற பொருளை அனுப்பி மூளையை உறிஞ்சி எடுத்துள்ளார்களாம். எகிப்தியர்கள் இதயத்தை பதப்படுத்துவதற்கான காரணம் நாம் யோசிக்க காரணம் இதயம் என்று நம்பினார்கள். அதனால தான் அதை மட்டும் அவர்கள் எடுக்கவில்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேறொரு வீடியோட வேறொரு கண்டென்ட்டோட உங்களை சந்திக்கும் வரை உங்களது விடையை விட்டுக் கொள்ளும் நான் உங்கள் MK திருச்செல்வம் கௌதம்.